டும் 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 கல்யாணம். சார் நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தேன், என்னை வந்து ஒரு பயங்கர பாப்புலர் ஃபிகர் ஆக்கிட்டீங்க. அடடடா, சனி கொடுத்தால். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். குரு 7ஆம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன ஆகுன்னா, டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம். அந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் கல்யாண சத்தம் கேட்டு எத்தனை நாள் ஆகுது. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் பிரச்சனைகள். சார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. வைரமுத்து சார் அவருடைய சிறுகதைகளில் ஒரு ஆண் எழுதுகிறான் தன் மனைவியிடம். என்ன எழுதுகிறான்? உன்னோடு வாழ முடியாது, நீ எனக்கு துணை, நான் உனக்கு துணை என்பதுதான் வாழ்க்கை. நீ எனக்கு சுமை, நான் உனக்கு சுமை என்பது வாழ்க்கை அல்ல. உன்னோடு வாழுதல் இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம்லாம் எழுதுறான். அதுக்கு அந்த பெண் திரும்ப பதிலுக்கு எழுதுறா, நான் ஒரு தேவதைகளின் தோட்டத்திலே பட்டாம்பூச்சி பிடித்து கொண்டிருந்தவள். ஒரு சிங்கத்தின் குரலோடு நான் வசிக்க இயலாது. ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டில் வசிக்க இயலாது. ஒரு பாம்புடன் என் படுக்கையை பகிர்ந்து கொள்ள இயலாது. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது அதனுடைய எண்டில் அந்த குழந்தை சொல்லும் சார் ஒரு வார்த்தை தான் அந்த கதையோட முத்தாய்ப்பு, கிளைமேக்ஸ். அதில் அந்த குழந்தை சொல்லுது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பவர்களே மனிதர்கள். அப்பா, நீ அம்மாவிடம் பேசினால் அம்மா அழுது விடுவாள், அம்மா நீ அப்பாவிடம் பேசினால் அழுது விடுவாய். உங்களுக்குள் உங்களை மன்னிக்க தெரியாத உங்களோடு வாழ்வது எனக்கு பயமாக இருக்கிறது. நாளை நான் ஏதும் தவறு செய்து விட்டால் என்னையும் தூக்கி எறிந்து விடுவீர்கள். தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படிங்கிற மாதிரி கதை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுக்கல. ஒரு நிமிஷம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும், பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம்தான் மிச்சம் இருக்கும். அதனால் 7ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி, சார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், நீதிமன்றமே சொல்லிடுச்சு சார், விவாகரத்து பண்ணிடுச்சு சார். மதிப்புக்குரிய நீதியரசர் அவர்கள், நீங்கள் கேட்டதுனால அவருக்கு 1008 கேஸ் இருக்குது. நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு இதை பரிந்துரை பண்ணி விவாகரத்து வாங்கி கொடுத்தாரே தவிர உண்மையில் அவர் மனசை சம்மந்தமாக அதை பண்ணியிருக்க மாட்டார். தெய்வம் இருக்குது, தெய்வம் தான் பெரிய நீதிபதி. ஒரு நிமிஷம் ஒரு மன்னிப்பு, ஒரு சாரி எல்லாத்தையும் மாற்றும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள். 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பிரிந்து போன திருமணங்களை சேர்த்து வைப்பார். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா, அல்லது முடிஞ்சே போச்சு இதுக்கு மேலே அதை பற்றி பேசி வேஸ்ட்டு சார், அதை பற்றி பேசாதீங்க, நான் ஏதோ நீங்கள் நல்லது சொல்லுவீங்கன்னு கேட்க வந்தால் நீங்கள் என்னமோ வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த திருமணம் என்பது இந்த வருடத்தில் நடக்கப் போகிறது. 2025 ஒரு ராஜகுமாரன் ஒரு புறவியின் மீதேறி வருகிறான். அப்படி உங்களை கல்யாணம் பண்ணுறாரு. அப்படி ஜம்முன்னு நீங்கள் பிடிச்ச மாதிரியான திருமணம். சார் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணம் நடந்ததுன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவும் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. எல்லாமே அப்படி தான். எப்போ வாழ்க்கை கசந்து போகுதுன்னா இதெல்லாம் இல்லாத போது தான் கசந்து போகுது. இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, லாபங்கள் பல வகையில் அதிகரிக்கிறது. லாபங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, பலவிதமான அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுது. மாமனார் வழி பிரச்சனைகள், நண்பர்கள் வழி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு ப்ராடக்ட் 10 ப்ராடக்டாக சேல் ஆகுது, வியாபாரம் விருத்தி ஆகிறது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஃபாரின் போவதற்கான அதிர்ஷ்டங்களை தருகிறார். ஃபாரின் போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபாரின் போகிறீங்களோ, சார் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார், நான் வந்து அமெரிக்கா போகணும், கனடா போகணுன்னு ஆசை சார், எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது சார், ஆனால் எனக்குரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல
சார் சில பேர் யூகே போகிறதா இருப்பீங்க, இந்த லாட்ரியில் அந்த பேர் வந்தால் தான் அந்த கண்ட்ரிக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த லாட்ரியில் உங்கள் பேர் இந்த வருடம் நிச்சயம் வரும். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன ஏற்படும்னா உயர்கல்வி, உயர் பதவி, உயர் மரியாதை, ப்ரமோஷன் போன்றவை ஏற்படும். சார் நான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தேன் சார், எனக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்கீங்க, டோட்டலாக நானே தான் 3 ஷிஃப்ட்டுக்கும் இன்சார்ஜ்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி இதை பார்த்துக்க போகிறேன், எனக்கு அவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு உங்களை யோசிக்கிற அளவுக்கு ஒரு யூனிட்டுக்கே ஹெட்டு மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் அல்லது மற்ற துறைகளாக இருந்தால் நீங்கள் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் தான் டைரக்டர், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு மலைத்து போகும் அளவு உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பலன்களை தருவார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சார், அம்மாவுக்கு ஒரே பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க, படுத்த படுக்கையாகவே இருக்காங்க, அதெல்லாம் சரியாகி அம்மாவுடைய உடல்நிலை போன்றவை சரியாகும். அல்லது உங்களை பற்றி சந்தேகப்பட்டவங்க ஏதாவது ஒரு சந்தேகப்படுறாங்க, கணவன் மனைவி உறவுக்குள்ள கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது, மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாவதற்கான 200% வாய்ப்புகள் போன்றவை இந்த புத்தாண்டில் ஏற்படுகிறது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாகி சின்ன சின்ன சில்லறை கடன்லாம் இருந்தது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடடடா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சார் நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தேன், என்னை ஒரு பயங்கர பாப்புலர் ஃபிகர் ஆக்கிட்டீங்க, இப்போ என்னை தெரியாத ஆளே கிடையாது சார். சாதாரணமாக ஒரு டிக்டாக் மாதிரி போட்டுட்டு இருந்தேன் சார், நான் சும்மா ஒரு விளம்பரம் வருவேன் சார், இப்போ நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ என்னோடய லைஃபையே மாற்றிருச்சு சார். நான் அது மாதிரி அரசியல்வாதிகள் சார், நான் ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணேன் சார், மாநகராட்சி கொசுக்களை எல்லாம் ஒழிப்போம்னு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணேன் சார், தெருவாக இறங்கி க்ளீன் பண்ணேன். அதை பார்த்த சிஎம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டார், டைரெக்டாக மேலெடுத்து பார்வையிலே நான் பட்டுட்டேன், இந்த பையன் யார், அவனுக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு சொல்லி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நான் தான் சார் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அரசியலில் மாபெரும் புகழ் பெறுவீர்கள். அல்லது நீங்கள் சார் நான் இந்த மாதிரி மீடியா நடத்துகிறேன் சார், நான் ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறேன், நான் ஒரு பேட்டி இது மாதிரி கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன், தொடர்ந்து இது மாதிரி மக்களுக்கான நியூஸ் எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா, அதற்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஐ பார்க்கிறதால் தருகிறார். 10ஆம் வீட்டில் இருந்தாலே பெருமதிப்பு, பெரும்புகழ்னு சொல்லுவாங்க. சார் என் தெருவில் சார் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, மஞ்சகாமாலை. அப்போ அவரை நான் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி மஞ்சகாமாலை வாலாஜா பக்கத்தில் ஒரு மருந்து கடை இருக்குது, அங்கே மகேஷ்னு ஒருத்தர் மஞ்சகாமாலைக்கு மருந்து கொடுக்குறாரு. அப்போ நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மகேஷ், நீங்கள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு காப்பாற்றணும், நீங்கள் தான், நான் இந்த மாதிரி ராம்ஜி பேசுகிறேன். சரி ஓகே. அவர் பேர் மஞ்சகாமாலை மகேஷ்னு பேர் அந்த மருந்து கொடுக்குறதுனால. அப்போது அவர் சொல்கிறார், நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை சார், லொக்கேஷன் மேப்லாம் வேண்டாம், வாலாஜா பஸ் ஸ்டாண்ட் இறங்கினோடனே மஞ்சகாமாலை மகேஷ்னு கேளுங்க, சின்ன குழந்தையா இருந்தாலும் கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸில் விட்டுறோம். அந்த மாதிரி சார் பிரபலமாகறதுக்கு பெரிய பெரிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் தேவையே இல்லை, சனி பகவானுடைய அருள் இருந்தால் நீங்கள் பிரபலமாகலாம். விஜய் ஜாதகம் பார்த்துருக்கேன், எல்லார் ஜாதகமும் நான் பார்த்துருக்கேன். அவர் ஜாதகத்தில் 10ல் சனி, 10லே சனி இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த சனி உச்சமானால், சனி ப்ளஸ் ஆனால் வெகு பிரபலம், வெகு புகழ் என்பது தன்னால் கிடைக்கும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த திருமண வாழ்வை மேற்கொள்ளப் போகிறீர்கள். என்னுடைய ஒரே ஆசை, டைவர்ஸ் எனும் ஒரு வார்த்தை இந்த உலகை விட்டு ஒழிய வேண்டும். நாம் இன்னும் மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் நம்ம பாரத திருநாடு, இது நமது இந்திய திருநாடு. இங்கு ஒருவனுக்கு ஒருத்தி, இங்கே கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அத்தனை புனிதமானது, அதை ரொம்ப சாதாரணமாக்கிற வேண்டாம். ஸோ அதனால் திருமண வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம்,
நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.